வணக்கங்க. இந்த சனிக்கிழமை ஈவினிங் ஸ்நாக்குக்கு இந்த ஸ்நாக் பண்ணேனா, இது வந்து உள்ள சாஃப்ட்டாவும், வெளியில மொறுமொறுன்னு செம்ம சூப்பரா இருந்ததுங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு 1 கப் கோதும மாவு, 1 கப் தோசை மாவு, 1/2 கப் ரவை போட்டு தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா, இட்லி மாவு அளவுக்கு கெட்டியாவும் இல்லாம, தோசை மாவு அளவுக்கு தண்ணியா இல்லாம 2க்கும் நடுவுல இந்த மாரி கரைச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, இஞ்சி, அ மொளகாத்தூள், ஜீரகம், பெருங்காயத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா கரைச்சி ஒரு 10 to 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ரவை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அதனால கொஞ்சம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் எண்ணெய் காய வைங்க. எண்ணெய் காஞ்ச உடனே இந்த மாதிரி ஒண்ணொண்ணா போடுங்க. ஆக்சுவலா கைட்டு போட்டாலும் சரி, கரண்டிட்ட போட்டாலும் சரி, எது போட்டாலும் சரி. அதேமாரி ஒண்ணு போட்ட உடனே இம்மீடியட்டா அடுத்தது போடாதீங்க. ஒரு 2 செகண்ட் கேப் விட்டு அடுத்தது போட்டிங்கன்னா, ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாது. எல்லாம் டக் டக்குன்னு இம்மீடியட்டா போட்டா எல்லாம் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டிக்கும். அதனால ஒரு 2 செகண்ட் கேப் விட்டு அடுத்தது போடுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தண்ணியா மாவு கரைச்சிங்கன்னா நெறைய எண்ணெய் குடிக்கும். அதனால தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து கரைச்சுக்கோங்க. ஓகேங்களா? செம சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.